ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எம்எம் கார் மெக்கானிக். இந்த வண்டி ஈகோ. இந்த வண்டியில் என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ரோயராம் வந்து பெண்ட் ஆகிருக்கு. கஸ்டமர் வந்து வண்டி டிரைவ் பண்ணும்போது கல்லில் அடிபட்டு ரோயராம் பெண்ட் ஆகிடுச்சு. நான் இதை சேஞ்ச் பண்ணுறேன். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பிரேக் பேடுமே வண்டியில் தேஞ்சிருச்சு. இந்த பிரேக் பேடையும் நான் அந்த வண்டியில் சேஞ்ச் பண்ணுறேன். என்னென்னா, உங்களுக்கு பிரேக் பேடு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்ரு வந்து தேஞ்சிரும். ரோட்ரு தேஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் அதிகமாகிடும். பிரேக் பேடு எந்தளவுக்கு தேஞ்சிருக்குன்னு நீங்களே பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த ரோயராம் தான் பெண்டாக இருக்குது. இந்த ரோயராமையும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். பிரேக் பேடு எப்பவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் பிரேக் பேடு மட்டுமே சேஞ்ச் பண்ணுங்கள். ஏன்னா லோக்கல் பிராண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரோட்ரு தான் உங்களுக்கு தேஞ்சிட்டே போகுமே தவிர பிரேக் பேடு வந்து தேயாது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரோயராம் வந்து நியூ ரோயராம் வந்து வாங்கிட்டேன். அந்த வண்டிக்கு நான் அதை ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் நான் ரோயராம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரேக் பேடு வந்து நான் அந்த வண்டியில் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த பிரேக் பேடு பார்த்தீங்கன்னா மாருதி ஈகோ ஒரிஜினல் தான் வாங்கியிருக்கிறாங்க. இந்த ஒரிஜினல் பேடு நான் வண்டியில் ஃபிட் பண்ணிட்டேன்.